ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம ரொம்பவே டேஸ்டியாக பருப்பை வச்சு எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நம்ம இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பருப்பை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம பருப்பை ஒரு கிண்ணத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த பருப்பு நம்மளோட கிண்ணத்தில் ஒட்டாமல் வரணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை அந்த கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பருப்பை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம குக்கரில் வச்சு தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். குக்கரில் ஃபஸ்ட்டு கால்வாசி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பருப்பு கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம். ஸ்டீம் பண்ணும்போது வர தண்ணி எதுவும் அந்த பருப்பு மேலே சொட்டாமல் இருக்கணுங்கிறதுனால அந்த கிண்ணத்து மேலே ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குக்கருக்கு மேலே விசில் போடலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு தட்டு போட்டு மூடினாவே போதும். இப்போது இந்த பருப்பை நம்ம 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்டீமில் விட்டுடலாம். இது ஸ்டீம் ஆகிற டைமில் நம்ம இன்னொரு சைடு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஜாரை நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் இருக்க ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம இதை ஒரு தட்டு போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 15 மினிட்ஸில் நம்மளோட பருப்பு நல்லாவே ஸ்டீம் ஆகிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம். சூடு நல்லாவே ஆறிடுச்சு. பாருங்கள், நம்மளோட பருப்பு பன்னீரும் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு இந்த பன்னீரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே பன்னீரை நம்ம க்யூப் சைஸில் தான் கட் பண்ணுவோங்கிறதுனால இப்போது இந்த பருப்பு பன்னீரையும் நம்ம கத்தி வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பருப்பு பன்னீர் நல்லாவே சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பருப்பு பன்னீரை நீங்கள் அப்படியே சும்மா கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் நம்ம எக்கோட எல்லோவை மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணின பருப்பு பன்னீரை கிரேவியில் போட்டுக்கலாம். கிரேவியில் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த கிரேவியோட பன்னீரை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தட்டு போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த கிரேவி எல்லாமே அந்த பருப்பு பன்னீரோட நல்லா உள்ளே இறங்கும். தட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி விட்டுருங்க. நம்ம பருப்பை வச்சு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணின பருப்பு பன்னீரை வச்சு பன்னீர் கிரேவி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் 65 கூட செய்யலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் அரை ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணினோன்னா போதும். நம்மளோட 65 மசாலா ரெடி ஆயிரும்.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு பன்னீர் பீசஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த பன்னீரில் நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம எல்லா சைடையும் திருப்பி திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வெளியில் நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான பருப்பு பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பருப்பில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் ஆனது இது. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம குக்கர்லேயே எப்படி கஞ்சி வடித்து சாதம் செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அரிசி கூடவே நம்ம பருப்பும் சேர்த்து வேக வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம சாதத்தை வடிக்க தான் போகிறோம். இப்போது பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஏதாவது நல்லா ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி பெரிய சைஸ் டம்ளர் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதில் வந்து பருப்பு வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து 3/4 டம்ளர் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா குக்கரில் 1/4 தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்மளோட அரிசி கிண்ணத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த அரிசி கிண்ணத்துக்குள்ளே நம்மளோட பருப்பு இருக்க கிண்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம். அந்த பருப்பு டம்ளரை நல்லாவே ப்ரெஸ் பண்ணி அந்த அரிசிக்குள்ளே நல்லா சப்போர்ட்டாக நிற்கிற அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டம்ளர் வந்து சாயாமல் இருக்கும். நம்ம பருப்பு வச்சுருக்க டம்ளர் வந்து அந்த அரிசியோட தண்ணி லெவல்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச் அளவுக்காவது ஹைட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசி தண்ணி வந்து பருப்பில் போகாமல் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அரிசி தண்ணி இருக்க லெவலை விடவே நம்மளோட டம்ளர் வந்து நல்லாவே ஹைட்டாக இருக்குது. ஸோ பருப்பும் பொங்கி வெளியில் வராது, நம்மளோட அரிசி தண்ணியும் பருப்புக்குள்ளே மிக்ஸ் ஆகாது. பருப்பில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் அது பொங்காமல் இருக்கும். இப்போ நம்ம எப்பவும் போல் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். நம்ம ஆல்ரெடி அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்திலே விசில் வந்துடும். ஸோ நமக்குமே கேஸ் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் குக்கர் விசில் வரும்போது கஞ்சி தண்ணியோ பருப்பு தண்ணியோ எதுவுமே வராது. ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மல் தண்ணி மட்டும்தான் வரும். அதுவும் டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ நம்மளோட குக்கர்லேயும் எந்த விதமான கரையும் பிடிக்காது. நம்மளும் ரொம்ப ஈஸியாகவே குக்கர் வாஷ் பண்ணிடலாம். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சாதமும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஹைட்டான டம்ளரில் பருப்பு வச்சுருந்ததுனால அந்த பருப்பும் பொங்கி வெளியில் வரல, நம்மளோட சாதமும் வந்து பருப்பு கிண்ணத்துக்குள்ளே மிக்ஸ் ஆகலை. இப்போ நம்ம கிண்ணத்தை குக்கர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். டம்ளரில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சாதத்தில் கஞ்சி அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த கஞ்சியை நம்ம ஒரு தட்டு வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். கஞ்சி தண்ணியை வடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே உதிரி உதிரியாக சாதம் ரெடி ஆயிருச்சு. ஒரே நேரத்தில் நம்ம குக்கர்லேயே வடித்த சாதமும் செஞ்சிட்டோம், பருப்பும் வேக வச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது நம்மளோட கேஸை வந்து பல மடங்கு மிச்சம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரமும் மிச்சமாகும். மணிக்கணக்காக நின்று சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த டிப்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீரையை அப்படியே டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யவே கூடாது. கீரை வளரும்போது அதில் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதிக அளவில் வந்து பூச்சி மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம கடையிலேருந்து கீரை வாங்கிட்டு வந்ததும் அதை நல்லா ஆஞ்சி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் மஞ்சளும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour நம்ம அதை அப்படியே ஊற விட்டுடலாம். 1/2 hour கீரை நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீர்லேருந்து கீரையை எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா வேறு தண்ணியில் திரும்பவும் கீரையை 2-3 வாட்டி நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீரையை நம்ம வாஷ் பண்ணினா தான் அதில் இருக்க கெமிக்கல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிட முடியும். கீரையை மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா காய்கறிகளையுமே இந்த மாதிரி நீங்கள் உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது.
நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.